நீங்கள் வில்லிவாக்கத்தில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து ஒரு அலுவலகத்தை போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் சொல்லி அவங்க 40 வருஷமாக அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த கட்டடம் 40 வருஷமாக இருக்குது, அதை சிதைக்கிறதுக்கான முயற்சி செய்கிறான் பாருங்க. உடனடியாக ஆதவர்சன் அவர்கள் உடனடியாக அதை காலி பண்ணிவிட்டு வெளியில் இன்றைக்கி நாங்கள் அலுவலகமே வேண்டாம், நாங்கள் தெரு தெருவாக நடக்க போகிறோம்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால் எவ்வளவு நெருக்கடிகளை இந்த காபந்து அரசு களவாணித்தன அரசாக செயலாற்றுகிறது. இருக்கிற அதிகாரிகள் பூரா அந்த காபந்து அரசுக்கு துணை போகிறோம். அப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்த அதிகாரிகளை என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓட விட்டு அடிக்கிறது இல்லை, ஒழுங்காக பயிற்சி கொடுப்போம். ஒழுங்காரு, நீ எங்களுக்கெல்லாம் யாரும் இங்கே வக்காலத்து வாங்க வேண்டாம். உன்னுடைய பணி அரசு பணி, மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிறாய், அதற்கு நீ நடுநிலையாகத்தான் இருக்க வேண்டுமே வெளியே என் கட்சிக்கு ஆதரவு அவன் கட்சிக்கு ஆதரவெல்லாம் இங்கே கிடையாது. அரசு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு.